ராஜேஸ்வரி, பகல்காம் தீவிரவாதிகள் தொடர்பான ஒரு முக்கிய தகவல் வெளியாகி இருப்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்துகிறது என்று கூறலாம். ஏனென்றால் இந்த தீவிரவாதிகள் குறிப்பாக சென்னையில் இருந்து கொழும்பு செல்லக்கூடிய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் மூலமாக தப்பி சென்றிருக்கிறார்கள், அதில் அவர்கள் பயணம் செய்திருக்கிறார்கள் என்று உளவுத்துறை அடிப்படையில் தகவல் வெளியானது. அந்த தகவலை அடுத்து உடனடியாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் மற்றும் அதை சார்ந்த அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு உடனடியாக சோதனை என்பது தீவிரப்படுத்தப்பட்டது. இந்த தகவலை அடுத்து சென்னை விமான நிலையத்திலிருந்து கட்டுப்பாட்டு அறையிலிருந்து ஸ்ரீலங்கன், அதாவது கொழும்பில் இருக்கக்கூடிய அந்த விமான நிலையம் பண்டாரநாயக்க விமான நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய இலங்கை பாதுகாப்பு படையினர் விமானம் முழுவதும் சல்லடை போட்டு தீவிரமாக சோதனை மேற்கொண்டிருக்கிறார்கள், தேடி இருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த தகவல் வந்ததன் அடிப்படையாக வைத்து இந்த விசாரணை என்பதும் சோதனை என்பதும் மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. ஏனென்றால் தீவிரவாதிகள் திட்டம் என்ன என்பதும் இதன் மூலமாக சிந்திக்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. அவர்கள் சென்னையில் இருந்து இலங்கைக்கு செல்வ முயற்சி மேற்கொண்டார்களா, அதாவது கொழும்பு செல்லக்கூடிய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் பயணம் செய்து அங்கு கொழும்பு சென்று அங்கிருந்து கடல் வழியாக வேறு ஏதேனும் நாடுகளுக்கு தப்பிச் செல்ல திட்டமிட்டிருக்கிறார்களா என்ற ஒரு தகவலின் அடிப்படையில் தான் இந்த விவகாரம் பல்வேறு கேள்விகள் எழுத்திருக்கின்றது. என்றால் அந்த 4-5 தீவிரவாதிகள் 22ஆம் தேதி நடைபெற்ற இந்த பகல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து அந்த 5 தீவிரவாதிகளை தேடக்கூடிய பணி என்பது இந்திய ராணுவம் மற்றும் மத்திய அரசு தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றது. அதைத் தொடர்ந்து பாகிஸ்தான் பல்வேறு நடவடிக்கைகளை, தீவிரவாதத்தை ஒழிக்கும் பொருட்டு பல்வேறு நடவடிக்கைகளையும் அதே போன்று தீவிரவாதிகளுக்கு ஆதரவு தருவதாக பாகிஸ்தான் மீது குற்றம் சாட்டி அது தொடர்பாக பல்வேறு நடவடிக்கைகளும் ஆதாரங்கள் அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்ற நிலையில் 5 தீவிரவாதிகளை அவருடைய புகைப்படங்கள் வெளியானது. ஆனால் இதுவரையில் அவர்களுடைய இருப்பிடம், அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்பது கண்டறிய முடியாத நிலையில் அது தொடர்பான தீவிர சோதனையும் கண்காணிப்பு பணியும் மிக தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. தேடுதல் பணியும் மிக தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அந்த தேடுதல் பணிக்கு மத்தியில் இந்த செய்தி என்பது வெளியாகி இருப்பதால் உடனடியாக பாதுகாப்பு படையினர் உஷார்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். சென்னை விமான நிலையத்திலிருந்து கொழும்பு விமான நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. உடனே பண்டாரநாயக்க விமான நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அங்கிருக்கக்கூடிய இலங்கை பாதுகாப்பு படையினர் மிக தீவிரமாக சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். இங்க சென்னையிலிருந்து கொழும்பு சென்ற விமானம் மட்டுமல்லாமல் அதை தொடர்ந்து அங்கிருக்கக்கூடிய அந்த விமான நிலையம், அதன் அருகே இருக்கக்கூடிய முக்கிய இடங்களிலும் சோதனை என்பது மிக தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வு என்பது பகல்காம் தாக்குதல் சம்பவத்தை அடுத்து அடுத்தடுத்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்ற நிலையில் தீவிரவாதிகள், குறிப்பாக அந்த தாக்குதல் மேற்கொண்ட தீவிரவாதிகள் குறித்த தகவல் என்பது தற்போதுதான் முதல் முறையாக வெளியாகி இருக்கின்றது. அதனால் இந்த விவகாரம் தற்போது மீண்டும் ஒரு பெரிய விடயமாக எடுத்துக்கொண்டு உடனடியாக தீவிரவாதிகளை கண்காணிக்கும், தேடக்கூடிய பணி என்பதும் மிக தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. ராஜேஸ்வரி.